அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மார்க்கெட் சேனல். இப்போ வந்து தமிழ் திரையுலகில் புதிய ஒரு ட்ரெண்ட் செட்டரான விஷயங்கள்லாம் நடந்துட்டு வருது. எப்படி வந்து மலையாளத்தில் அந்த படங்கள் நேரடியாக தமிழ்நாட்டில் வந்து அந்த படங்கள் எப்படி மெகா ஹிட் ஆகி பல ரெக்கார்ட் பிரேக் பண்ணியிருக்கோ, அந்த மாதிரி இப்போது ஒரு ஏற்கனவே ரிலீஸ் ஆன படங்கள் அந்த 15 வருஷம் கொண்டாட்டம், 20 வருஷம் கொண்டாட்டம்னு சொல்லி ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த படங்களும் மிகப்பெரிய அளவில் வசூலை வாரி குமிக்குது. இப்போ வந்து லீவு நாள் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ ஏப்ரல் மாதம் ஆல்ரெடி நிறைய பேர் லீவில் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பல மெகா ஹிட் படங்களை வந்து திரும்ப ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து இப்போது ஒரு ட்ரெண்ட் செட்டர் படமாக பிளாக் பஸ்டர் ஹிட்டாக 2004 வந்த படம், அந்த வருஷத்தில் அதிகமாக வசூல் குமிச்ச படம், தளபதி விஜய் அவர்கள் நடித்த படம். இந்த படம் வந்து ஒரு ஆல் டைம் ஹிட்டு, எப்போ வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா சேனல்லையும் டெலிகாஸ்ட் ஆகி இப்போ ஓடிடியிலே வந்து இப்போ திரும்ப ரிலீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த படம் எப்படி இருக்குன்னு தேட்டரில் மக்கள் கூட்டம் குவிகிற அளவுக்கு ரெக்கார்ட் பிரேக்காக கலெக்ஷன் பண்ணி புது ட்ரெண்ட் செட்டராக வந்திருக்க படம் தான் கில்லி. இந்த படம் வந்து இப்போ ரீரிலீஸாக வந்திருக்கு. இந்த படம் ரீரிலீஸ் பார்த்துட்டேன். இந்த படம் ஏற்கனவே தேட்டர்களில் வரும்போது 2 வாட்டி பார்த்தேன். அது இல்லாமல் சேனல்கள்லையும் அடிக்கடி போடுவாங்க. அப்பயும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்த படங்கள், அப்பப்போ பல கிளிப்ஸுகள், அப்புறம் மீம்ஸில் கஷ்டமாக இருக்குது, அப்புறம் இப்படி பல மீம்கள் ஆய்ச்சல்லாம் அப்படின்னு சொல்லி பிரகாஷ்ராஜ் அவர்கள் வர அந்த சீனு, அப்புறம் த்ரிஷா அவர்களை பற்றி இந்த மாட்டி விட்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மீம்ஸு, அப்புறம் நிறைய இந்த மாதிரி படத்தோட கில்லி படத்தோட மீம்ஸு, வேலு களத்தில் இறங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி மீம்ஸுகள் நிறைய வந்திருக்கு. இப்படி இந்த படத்துக்கு பல வாய்ப்புகள்லாம் இருந்தது. இந்த படம் 20ஆம் தேதி நேற்று 20 வருஷம் கம்ப்ளீட் ஆனதை குறித்து திரும்ப ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் ரிலீஸ் பண்ணி ஒரு ரெக்கார்டை வந்து ரீரிலீஸில் வந்து மொத்தம் 7 கோடியை கலெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் செட்டராக வந்திருக்கு. இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் 4.25 கோடி, அப்புறம் உலக அளவில் எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 7 கோடியில் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு. இது ஒரு புது ரெக்கார்டு. ஸோ இந்த படத்தோட அனுபவம் எப்படி இருக்குது, 20 வருஷம் கழிச்சு இந்த படம் எப்படி இருக்குன்னு, அது தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குன்றத இந்த ஒரு ரிவைண்ட் ரிவ்யூவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புது படங்கள் ரிவ்யூலாம் பண்ணிட்டு வரோம். அது இல்லாமல் இந்த மாதிரி படங்களோட அப்டேட்ஸு எல்லாம் பண்ணிட்டு வரோம். அப்புறம் ஓடிடியில் இந்த படங்கள் வரும்போது எப்படி இருக்குன்றதும், தேட்டருக்கு அப்புறமான இந்த ஓடிடி ரிலீஸ் எப்படி இருக்குன்றதும் பார்க்க தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு கேட்டுக்கிறேன். வாங்க இந்த ரிவைண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். இந்த படம் வந்து 20 வருஷம் முன்னாடி வரும்போதே ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக வந்தது. அப்போ வந்து தரணி அவர்கள் வந்து ஏற்கனவே 2 படம் ஹிட்டு கொடுத்துருந்தாரு, தில்லு தூளு. அதுக்கப்புறம் இந்த கில்லி படமும் ஹிட்டு, 3 படம் தொடர்ந்து ஹிட்டு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு. இந்த படம் வந்து அன்னைக்கு தேதிக்கு ஒரு 8, 9 கோடி பட்ஜெட்டில் ரெடியாகி 50 கோடி வசூல் பண்ணிச்சு. இன்னைக்கு தேதிக்கு இருந்ததுன்னா ஏகப்பட்ட 100 கோடி தாண்டி இருக்கும். அந்த வசூலோட கணக்கீடு பார்த்தா 2023 கணக்குப்படி பார்த்தா 113 கோடி. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டாக வந்த படம். இந்த படம் வந்து ஏற்கனவே தெலுங்கில் வந்து மெகா ஹிட்டாக ஓடி சாதனை படித்த மகேஷ் பாபு அவர்களோட ஒக்கோடு அந்த படத்தோட ரீமேக் தான், அஃபிஷியல் ரீமேக் தான். அஃபிஷியல் ரீமேக்காக வந்தாலும் அதுக்கேற்றான அந்த ரைட்ஸ்லாம் வந்து ஏஎம் ரத்னம் அவர்கள் வாங்கி தமிழுக்கு ஏற்ற மாதிரி அந்த கதையை வந்து மாற்றி எடுத்திருப்பாங்க. எப்படி வந்து தில்லு தூள் படங்கள் வந்து எப்படி சீட்டேஜ் த்ரில்லர் மாதிரி போச்சோ, அந்த மாதிரி இந்த படமும் நம்ம ஸ்க்ரீனை விட்டு கண் எடுக்காமல் போகிற அளவுக்கு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் இருக்கும். அதான் இந்த படத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதுதான் இந்த படத்தோட சக்ஸஸ் காரணம்னு சொல்லலாம். அது இல்லாமல் இந்த படத்தில் தமிழ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு படத்தில் பாட்டு எல்லாமே ஹிட் ஆச்சுன்னா படம் கண்டிப்பாக சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிடும். அந்த வகையில் மெலடி கிங் வித்யாசாகர் அவர்கள் 2004 பீரியடில் தில்லு தூள் படங்களுக்கு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துருந்தாரு. தரணி அவர்கள் படத்துக்கு நல்ல கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆச்சு அவங்களுக்குள்ள படங்கள் எடுக்கும்போது, அந்த ஒரு டைரக்டர் மியூசிக் டைரக்டர் காம்பினேஷன்ஸில். ஸோ அதுக்கு அடுத்து இந்த படமும் பாட்டு எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அர்ஜுனர் வில்லு, இன்றைக்கி நம்ம காரில் போகும்போது கேட்குற பாட்டு, அப்படி போட்டு பாட்டு போட்டு அந்த அந்த காலகட்டங்களில் வந்து எல்லா ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லேயும் சரி, இந்த ஸ்டேஜ்லேயும் சரி, எல்லாத்துலேயும் ஸ்கூல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துலேயும் போட்டு மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ண பாட்டு. அப்படி போடு இந்த படத்தில் வந்த பாட்டு. அப்புறம் சூரத்தேங்கா ஓடுறா ஓடுறா, அப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி அர்ஜுனர் வில்லு, அந்த மாதிரி கொக்கரக்கோ, சேவ கொக்கரக்கோ, சூரத்தேங்கா அர்ரா அர்ரா, ஷல்லல்லா ஷல்லல்லா, அந்த மாதிரி எல்லா பாட்டுமே எப்போவுமே போர் அடிக்காமல் இன்றைக்கி தேதிக்கும் கேட்குற அளவுக்கு சிறப்பாகவே இருக்குது. ஸோ இந்த படத்தோட ப்ளஸ்ஸுலாம் பார்க்கலாம். ப்ளஸ்ன்னு பார்த்தா தளபதி விஜய் அவர்கள் தான். இந்த படம் வரும்போது கிட்டத்தட்ட அவருக்கு 30 வயசு இருந்திருக்கும். அப்போ ஒரு யூத்தில் வந்து உச்சியில் இருந்தார். சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் இந்த படத்தில். நல்ல ஒரு ஆக்ஷனு, இது ஒக்கோடுலேருந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியணும்னு சொல்லி அவரோட ஸ்டைலு, மாஸ் எல்லாத்தையும் இந்த படத்தில் காமிச்சிருப்பார் தளபதி விஜய் அவர்கள். இந்த படத்தில் வந்து ஆக்ஷன், டான்ஸு, ரொமான்ஸு, காமெடி, அப்புறம் அந்த சென்டிமெண்ட் எல்லா ஜானர்லையும் பின்னி எடுத்திருப்பார். அவரோட கரியர் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் மிகப்பெரிய அளவில் வந்து இந்த படம் வந்திருந்தது. இப்போ அவர் வந்து திரையுலகத்துலேருந்து விலக போகிறேன்னு சொல்கிற இது நியூஸில் காலகட்டங்களில் வந்து இந்த படத்தோட ரீரிலீஸ் வந்து அவருக்கே ஒரு புது ஆச்சரியமாக புது தெம்பை கொடுத்துருக்கலாம். திரும்ப படத்துக்கு நடிக்க வரணும்னு அவரோட ரசிகர்களும்
தமிழ் ரசிகர்களும் கண்டிப்பாக நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தோட ரிலீஸ் மெகா ஹிட்டாக அமைச்சிருக்கு. ஸோ அதுக்கு நம்ம மொத்த படக்குழுவினருக்கும் ரசிகர்கள் இப்போ அந்த வரவேற்பு தந்த ரசிகர்களுக்கும் நம்ம மகிழ்ச்சியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா தமிழ் படம் இந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் பேசப்படுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரளாலேயும் வந்து தளபதி விஜய் அவர்கள் படம்லாம் கொண்டாட படம். இந்திய அளவுலேயும் மிகப்பெரிய ரசிகர் பட்டம்லாம் இருக்குது. மலையாளம், கர்நாடகா, தெலுங்கு எல்லா இடத்துலையுமே தளபதி விஜய்க்கு ரசிகர்கள் நிறையவே இருக்காங்க. ஸோ அவர் வந்து திரும்ப ஒரு படங்கள் நடிக்கிற முடிவு எடுத்தாருன்னா நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஹீரோயினா இது ஏற்கனவே விஜய் அவர்கள்ட்ட சொல்லியாச்சு. இந்த படம் அவரோட கேரியர் பெஸ்ட் படம், பிளாக் பஸ்டர் படம். எத்தனை வாட்டி ரிலீஸ் பண்ணாலும் அத்தனை வாட்டி வசூல் குவிக்கக்கூடிய படம். ஏன்னா படம் அந்த மாதிரி அவனோட கதைக்கெல்லாம் ஸ்பீடு தான். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் என்கேஜிங்காக போகும். பாட்டு ஹிட்டு, கேமரா ஆங்கிள், எடிட்டிங்கு, டெக்னிக்கலி சவுண்டான ஒரு ஒரு எல்லாமே இருக்குது இந்த படத்தில். ஸோ அது இல்லாமல் நல்ல ஒரு ஒரு கதைக்களம். அது இல்லாமல் தமிழுக்கு ஏற்ற மாதிரியே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த படத்தை மெயினாக ஒரு ரசிக்கக்கூடிய அளவில் பண்ணியிருக்கு. அது இல்லாமல் த்ரிஷா வந்து இந்த படத்தில் எமோஷன், டைலாக் டெலிவரிலாம் சிறப்பாக ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. அதுவும் நல்லாயிருக்கு. அது இல்லாமல் படத்தில் மெயின் இன்னொரு பில்லர்னு சொல்லலாம். பெஸ்ட்டு வில்லன் வந்து ஃபிலிம்ஃபேர் அவார்டுக்கு அந்த வருஷம் 2004 தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரகாஷ்ராஜ் அவர்கள் நல்லாவே பண்ணியிருப்பார். ஒக்கடையிலையும் அவர் தான் வில்லன், தமிழ்லையும் அவர் தான் வில்லனாக பண்ணியிருப்பார் பிரகாஷ்ராஜ் அவர்கள். வேறு யாரும் அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் பண்ண முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு டைலாக் டெலிவரி, அந்த ஹாய்ச்சலம் அப்படின்றது, அவர் வந்து காமெடியே வில்லனா இல்லை வில்லனா ரொம்ப ஷார்ப்பானவரா அப்படின்ற மாதிரி யோசிக்க முடியாத அளவுக்கு நல்லா அந்த ஃபைட்லலாம் ஆக்ஷன்லலாம் அந்த ஒரு இந்தியன் படத்தில் வந்து அந்த நரம்பு இந்தியன் தாத்தா வந்து இது பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு அந்த ஒரு வர்ம கலையெல்லாம் படத்தில் பண்ணி எல்லாமே நல்லா சிறப்பாக பண்ணியிருப்பார். பிரகாஷ்ராஜ் ஆக்ஷனு, சென்டிமெண்ட்டு, காமெடி, ஃபைட் எல்லாமே ஒரு ஹீரோக்கு ஈக்குவலான ஸ்கோப் கொடுத்துருப்பாங்க. அவரும் அதை உணர்ந்து நல்லாவே பண்ணியிருப்பார். பிரகாஷ்ராஜ் அவர்களும் பாராட்டுகள். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெட் ஸ்பீடான ஸ்க்ரீன் ப்ளே டைரக்ஷனை கொடுத்துருப்பார் தரணி அவர்கள். தரணி அவர்களுக்கு மிகச்சிறந்த படங்கள்லாம் கொடுத்துருக்கார். திரும்ப கம்பேக்காக இன்னொரு சில படங்கள்லாம் பண்ணாலும் நல்லா இருக்குன்ற அளவுக்கு என்றைக்கும் போற்றக்கூடிய அளவுக்கு படங்களை தந்திருக்காரு அவர். தில்லு, தூளு, கில்லி இந்த 3 படங்களும் அவர் பேர் சொல்லலாம் என்றைக்கும். இப்பயும் வந்தாலும் சிறப்பான படங்கள் கொடுக்கக்கூடிய டைரக்டர் தான். அவர் கண்டிப்பாக கம்பேக் பண்ணணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அது இல்லாமல் இந்த படத்தை பார்க்கும்போது சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் வருத்தத்தை கொடுத்துச்சு. என்னென்னா ஒரு நல்ல ஒரு நடிகர்களான காமெடி நடிகரான பாண்டு அவர்கள், மயில்சாமி, மாறன் இவங்களாம் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இப்போ நம்மக்கிட்ட இல்லை அவங்களாம். அவங்க வந்து இறந்துட்டாங்க. ஒரு பாண்டு அவர்களும், மாறன் அவர்களும் அந்த கொரோனா டயத்தில் இறந்துட்டாங்க. மயில்சாமி சமீபத்தில் இறந்துட்டார் உடம்பு முடியாமல். இந்த மாதிரி அவங்களாம் இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களாம் இருந்தாங்கன்னா அவங்க வர சீன் நல்லா எஃபெக்டிவாக இருந்தது. அதுவும் மாறன் அவர்கள் அந்த மிமிக்ரி பாட்டெலாம் நல்லா பாடியிருப்பார். இப்போ சார்பட்ட பரம்பரையிலையும் பேட்டையை கிளப்பியிருப்பார் மாறன் அவர்கள். அவர் இல்லைன்றது பெரிய வருத்தத்தை கொடுக்குது. பாண்டு அவர்கள் சொல்ல வேணாம். பழைய படம் நடிகர், அவரும் இறந்துட்டார். ஸோ அது சின்ன வருத்தம் தான். மெயினாக இன்னொன்று படத்தில் ப்ளஸ்ன்னு சொல்கிறது மெலடி கிங் வித்யாசாகர். ஏற்கனவே சொன்ன மாதிரி பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட். அர்ஜுனர் வில்லு, ஹரிச்சந்திரன் சொல்லு, சூரத்தங்க ஆடுறா ஆடுறா, ஷலல்லா ஷலல்லா, கொக்கரக்கோ அப்படி போடு, இதில் அப்புறம் இதெல்லாமே சிறப்பான பாடல்கள் அமைஞ்சு மெலடி கிங்னு அவருக்கு பேர் கொடுத்த பாடங்கள். அவருக்கு நம்ம பாராட்டுகள் தெரிவிச்சுக்கலாம். ஆக்ஷன்லாம் இந்த படத்தில் வேறு லெவலாக பண்ணியிருப்பாரு. ஸ்டண்ட் கொரியோகிராஃபரு. ஒரு அடி இடி மாதிரி இருக்கும். வர்மக்கலை எல்லாமே கலந்து அதுவும் கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஹீரோவுக்கும் இந்த வில்லனுக்கும் ஸ்கோப்பு கரெக்டாகவே கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி எடிட்டிங், கேமரா எல்லாமே எடிட்டிங் வந்து வீட்டு விஜயன் அவர்கள். அவர் பழம்பெரும் ஒரு எடிட்டர். சிறப்பாகவே இந்த படத்தில் பண்ணியிருப்பார். கேமராவும் கோபிநாத் அவர்கள் வந்து நல்ல டெக்னிக்கலாகவே சவுண்டாகவே பண்ணியிருப்பார். அதுவும் லாங் ஷாட்ஸு, வைட் ஆங்கிள் ஷாட்ஸு எல்லாமே பாட்டில் வர அந்த சீன்ஸ் எல்லாமே லைட்டிங் எல்லாமே பக்காவாக இருக்கும். அதான் இந்த படத்தை வந்து 20 வருஷம் கழிச்சு நம்மளை கொண்டாட தோணுது. மைனஸ்ன்னு பார்த்தா விஜய், த்ரிஷா அவர்களுக்கு ரொமான்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருந்தா இன்னும் ஃபீல் கூட இருந்திருக்கும். அந்த காலகட்டங்களில் வந்த படம். அது ஒன்று தான். மற்றபடி பெரிய அளவில் குறைகள்லாம் இல்லை. இந்த படம் வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்களோட ரசிக்கக்கூடிய ஒரு சிறப்பான படம். அப்போது அந்த காலத்திலே 2004லேயே வந்து இந்த ஒரு அப்படி போட்டு வந்து சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே ரசித்து விரும்பி பாடி மனப்பாடம் பண்ணி பாடின பாட்டு. ஸ்டேஜஸ்லேயும் அரங்கேற்றின பாட்டு. அது இல்லாமல் இந்த படம் வந்து ஜெட் ஸ்பீடில் போகும். ஜாக்கி சான் படங்கள்லாம் எப்படி போகும், ஒரு லெஜெண்டரி ஆக்டர் ஜாக்கி சான் படங்கள்லாம் எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ஸ்பீட்னஸ் இந்த படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எந்த சீனுமே வந்து வேஸ்ட்டாகவே இருக்காது. அந்தளவுக்கு கிறிஸ்பாக பண்ணியிருப்பார் இயக்குனர். அவருக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். அந்த படம் இப்போ ரீலீஸாக வந்திருக்கு தேட்டர்களில். ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு தேட்டர்களில். ஸோ இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தேட்டர்களில் திரும்ப அந்த வைப்ஸோட நிறைய கூட்டமாக இருக்குது தேட்டரில் பார்த்தீங்கன்னா. அது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த படம் நல்ல படம் பார்த்து திருப்தி கிடைக்கும். ஸோ இந்த படத்தோட நம்ம ஒரு டேக்அவே வர்றது வந்து தளபதி அவர்கள் இன்னும் நிறைய படங்கள் நடிக்கணும். அரசியலையும் போனது அவரோட சொந்த விருப்பங்கள். அது கலை உலகத்துக்கு பொறுத்த வரைக்கும் திரும்பவும் நடிக்க வந்தாலும் இந்த மாதிரி 8 படங்கள் கொடுப்பாருன்னு நம்ம நம்பிக்கை. அது இல்லாமல் இந்த படம் வந்து இப்போ தேட்டர்களில் கொண்டாடக்கூடிய அளவுக்குள்ள இருக்கிறதால பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை, பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இந்த லீவுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்கும். ஸோ இந்த படம் பல புதிய ரெக்கார்டுகளை செட் பண்ணும். ரீலீஸ் படங்களுக்கு நல்ல ஒரு புதிய தொடக்கமாக இருக்கும். இப்போ பழைய படங்கள்லாம் இன்னும் வரிசையில் இன்னும் மங்காத்தா அது மாதிரியான
தல படங்களும் வந்து இனி வரிசையில் வரும். சூப்பர் ஸ்டார் படங்கள், கலைஞானி கமலஹாசன் அவர்கள் படங்கள் இப்படின்னு நம்ம தமிழில் முன்னணி நடிகர் படங்கள்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் புதிய ஒரு கேட்டை திறந்து விட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து பிரம்மாண்ட வெற்றி பெற்றது. அப்போவே 2004 மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ரீ ரிலீஸ்லேயும் அந்த ஒரு வரலாற்றை வந்து தக்க வச்சிருக்கு. ஸோ இந்த படத்தோட மொத்த குழுவினருக்கும் பாராட்டுகள். இப்போ வந்து த்ரிஷாவும் விஜய் அவர்களும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நல்ல ஒரு பேர். இந்த படத்தில் நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். அவங்க ஏற்கனவே திருப்பாச்சி, அப்புறம் இந்த படம், அதுக்கப்புறம் சமீபத்தில் லியோ, எல்லா படங்களும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த படம் ட்ரெண்ட் செட்டர் படம் அவங்களோட ஆக்டிங்கில் 2 பேருக்கும். ஸோ அது மாதிரி மொத்த யூனிட்டுக்கு நம்ம பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். நடிகர்கள், மொத்த டெக்னிக்கல் டீம் எல்லாருக்கும் பாராட்டு தெரிவிச்சுக்கிறோம். அந்த படம் ட்ரெண்ட் செட்டர் படமாக ரிலீஸ்லேயும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. பார்த்துட்டும் கருத்துக்கள் பின்னாடி தெரியப்படுத்துங்க. வேறு ஒருத்தரையும் மிஸ்ரம் முன்னேற்றத்தில் சந்திப்போம். அது இல்லாமல் இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒருத்தரையும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.